ஹாய் நம்பர்களை நீங்கள் சோமையாக இருந்தால் நாங்கள் சோமையாக இருப்போம்ல நம்புகிறோம். இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்னம்மா இன்றைக்கு டே? யா காதலில் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். உங்களுக்கு அனைவருக்கும் காதலில் தின வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும். இந்த நாள் எந்த நேரமும் லவ் வந்து எப்பயும் லவ் இருக்கோ போனால் இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு வாரம் மட்டும்தான் லவ் வந்து இல்லை. எப்பையும் நீங்கள் அன்பு வச்சுருந்தால் லவ் எப்பையும் காதலை தினம் எப்பையும் நீங்கள் அசத்தலாம், கொண்டாடலாம். எப்பயும் அன்பை கவனமாக இறுக்கி பிடிச்சிருக்கணும். இறுக்கி பிடிச்சி அன்பாக விட்டு கொடுத்து போகணும். எப்பையும் அன்பு நீடிக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நாங்கள் கப் கேக் பேட்டர் மேக் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் அவனுக்கு போடலாம். நான் வேற முதலே செய்துட்டேன். இப்போ நான் வேலையால் வந்த நானுங்கோ மிக்ஸ் பண்ணி கெடுக்கலாம் போட்டுதோ எல்லாம் செய்துட்டு இப்போ அவனுக்கு வைக்க தான் இப்படி நான் செய்கிறேன். பாருங்க, இன்னும் சர்ப்ரைஸாக அம்மாவுக்கு செய்யணுமா, பார்ப்போம் என்ன செய்யணும். எல்லா குட்டிகள் செய்யணும். இப்போ வேங்க உண்டா நீட்டாக விட்றா விட்டு அப்புறம் சோ பண்ணிவிட்டு டெக்கரேஷன் பண்ண போகிறா. சரி, நான் பொருத்தமான நேரத்துக்கு வந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. ஓகே, வழியாக செய்யுங்க. சூப்பராக நாங்கள் பார்க்குறோம். ஓகே ஓகே. இப்போ பாருங்க, சூப்பராக இந்த மகள் டெக்கரேஷன் பண்ணுறேன். என்ன சூப்பராக நல்லா செய்கிறான். வேலண்டைன்ஸ் ரிங்கள் சூப்பராக இருக்கு. வேலையால் வந்த நாங்கள் இப்போ தான் நல்ல எங்களுக்கு இப்போ இந்த மகள் எல்லாம் சர்ப்ரைஸ் தான் செய்யணும். எங்களோட டயர்டெல்லாம் போட்டுது. யா சரணையா எங்களோட குட்டிமாவை பார்த்தோன்னே போட்டுது. சூப்பர்ட்டி என் குட்டிமா பார்க்க போகிறீங்க எல்லோரும். இப்போ உங்கள் கப் கேக் சூப்பராக வந்துட்டுது. வேண்ட மகள் இப்போ Happy Valentine's Day. Oh, very good. சூப்பராக சொல்லுங்க. நைஸ், Very nice. His good decoration. சூப்பராக இருக்குது. ஸ்ப்ரிங்கிள் போடுங்க. ஸ்ப்ரிங்கிள் ஸ்மால் ஸ்ப்ரிங்கிள். இப்போ நாங்கள் இப்போ என்னது confetti sprinkles குட்டிமாக்கு பிடிக்கும். குட்டிமா அப்படிக்கா மோர் ஐசிங் போடலையா? and too much. எல்லாம் செய்து போட்டு நாங்கள் அப்படி வந்து சோப் பண்ண போகிறோம். ஓகே ஓகே. அப்போ தான் தெரியும். இப்போ செய்ய வடிவு இருக்காது. எல்லாம் செய்யக்க காட்டப்போம். கிங் வந்துட்டார். ஹாப்பி வேலண்டைன் டே. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். லைவில் வேலண்டைன் டேட்டா பிள்ளைகளுக்கும் லவ், அம்மாவோட லவ், எல்லாம் விருப்பம், எல்லாம் பாசத்தை தான் வேலண்டைன் லவ், காதல் தான். ஓகே, இங்கே பாருங்க, இந்த மகள் செய்து வச்சுக்கிறா லவ்வுக்கு தலைமை இல்லை, ஹார்ட் மாதிரி அந்த மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த மகள் என் கேமரா எடுக்கிறவா தான் செய்வா. அவள் தான் இல்லை சொன்னான் தானே. சூப்பராக இருக்கு. வேலண்டைன் டேயும் ஃபேமிலி டேயும் சேர்ந்து வருது. ஏனெண்டா குட்டிமான சட்டையை பாருங்க, காட்டுங்க. ஓ வாவ் வாவ், லவ் லவ் குயிரண்டதுக்கு அப்பா கேக் வாங்குறாங்க. அந்த லவ் லவ்க்கு அந்த அம்மாயி சட்டை சூப்பர். யா குட்டிமா சிவகம் சன் போங்க அப்போ ஃபேமிலி டேயும் சாரி லவ்வர்ஸ் டேயும் ஃபேமிலி டேயும் வருது. ஏனெண்டா டக்குன்னு மீட் பண்ணி போட்டு டக்குன்னு ஃபேமிலி ஆகுங்கோன்றது பதிலாக. ஓகே, டக்குன்னு மீட் பண்ணுங்கோ, மண்டே ஃபேமிலி ஆகுங்கோ. அதுக்கா பக்கத்தில் வருது. ஓகே ஓகே. நாங்கள் எங்களோட அப்பாவுக்கு ஃபோரெவர் கிஃப்ட் கொடுக்க போகிறோம். எங்களோட அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் காக் பண்ணணும். அப்பாவோட நாங்கள் இப்போயும் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ நாங்கள் வேலைக்கு போட்டு வந்தபடியாக எங்களால் முடிஞ்ச கிஃப்ட் தான் எங்களோட அப்பாவுக்கு கொடுக்க போகிறோம். எங்களோட அன்பே கொடுத்துருக்குறோம். அப்பாவுக்கு எப்போயும் கிஃப்ட் கொடுக்கலாம். அன்பு தான் முக்கியம். அது இப்போ எங்களோட குட்டி புள்ளியெல்லாம் இப்போ இதெல்லாம் சிம்பிளாக டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் செய்தவையால்
அப்போ நாங்கள் வேலையால் வந்தோன்னே இப்போ சிம்பிளாக செய்திருக்கலாம். ஆனால் பாருங்க பிள்ளைகள் கப் கேக் மேக் பண்ண வெஞ்சு பாருங்க சூப்பராக இருக்குது. கப் கேக் செய்திருக்கலாம் சூப்பராக இருக்குது. அந்த கார்ட் ஷேப்புக்கு வச்சு பிளேட்டில் வச்சு வடிவாக இருக்குது, நல்லா இருக்குது, சிம்பிளான கேக்கு. ஏன்னா சூப்பராக இருக்குது. எங்களோட வேலைக்கு போட்டு வந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் செய்தது சந்தோஷம். என்ற பிள்ளைகள் ஃபேமிலி டேயும் இருக்குது பக்கத்தில். எங்களோட அப்பாண்ட வளங்க டைம் அப்பாவுக்கு வச்ச அன்பும் இருக்குது. அதனால் இந்த பிள்ளைகள் எல்லாம் மசத்தினம் எங்களுக்கு. இப்போ பாருங்க நாங்கள் அப்பாவுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். வாங்கப்பா போகிறேன். தேங்க்யூ நைஸ் ரைட் நைஸ் ஃப்ளவர் வெரி நைஸ். ஓகே அப்பாவுக்கு கிஃப்ட் என்னால் முடிஞ்சது. நான் ஒரு நாள் போயில்லை கடைகளுக்கு, என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டு நாங்கள் அப்பாவுக்கு கிஃப்ட். ஓ அம்மா கிஃப்ட் தேங்க்யூ. இது காட்டுக்க குட்டி காட்டு இங்கே வேணுங்க குட்டி குட்டி எலிஃபெனும் ஹார்ட்டும் காட்டு. எங்களை எலிஃபென்ட விருப்பம். Oh, my husband, my love, my forever. Oh, வெரி nice. க்ளோஸ். காட்டுங்க கிட்ட வாங்க. Oh. அவ்வளோ ஆகிட்டோம். அம்மா ஹார்ட் வச்சுக்க 1 2 3. இல்லை என்ன தேவையில்லை. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாம் தாரபடியாக அவருக்கு பேமெண்ட் இல்லாமல் தருவாருங்க. நாங்கள் அப்பாக்காண்டி தான் எல்லாம் நாங்கள் வைக்கிற கிஃப்ட் எல்லாம் அப்பாவுக்கு தான். ஏன்னு சொன்னால் அவர் எங்களுக்கு பார்த்து செய்யும் போது நாங்கள் சொல்லாமல் செய்யணும். அவர் தான் இவ்வளோ காலம் எங்களை வடிவாக பார்த்தவர். இனி நாங்கள் பார்க்க போகிறோம், உங்கள் லவ்வோல பார்க்க போகிறோம் அப்பையும் அப்பாவை. நீங்களும் இப்படி உங்களோட அப்பாவை கவனமாக பாருங்க. எனக்கு எங்கள் அப்பா இவ்வளோ காலம் பார்த்தவர், நாங்கள் இனி பார்க்கணுமே நப்பா. சரி இனி அம்மாவுக்கு அம்மா அந்த பூவை கொடுத்து அம்மாவுக்கு வேலண்டைன் டே. ஹாப்பி வேலண்டைன் டே. தேங்க்யூ அப்பா. ஓ வாய் எனக்கு கிஃப்ட். நீங்கள் பாவம் கிட்ட வாங்க. ஓ ஆச்சு. ஓ லுக் அட் தட். சூப்பராக பாக்ஸ்லேயே ஹார்ட் இருக்குது. பாருங்க அப்பாண்ட ஹார்ட் இது. ஓ என்ன இது பூ மட்டும். அடுங்க அதுங்களுக்கு பூ சும்மா அப்படி காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ராங்க் பண்ணுறதுக்கு அப்படி வச்சுனாங்க. ஓ மை காட். ஓ ஓ மை காட். ஓ வாய் இப்படி பிள்ளைகள் மாதிரி குட்டி மாக்கள் மாதிரி செய்திருக்கு எனக்கு. ஓ மை காட் நைஸ். மாதி யோ மாதி. அம்மா பாம் அம்மா ஒன்றும் ஆசைப்பட்டு கேட்கறது இல்லை பாம் எடுக்கிறது. ஓ அதுவும் ரெட்டில் போட்டு சைன் நைக்கி பிள்ளைகள் நெடுகளும் பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தவர் அப்பா நல்லா இருக்கிறது. ஆனால் நான் ஆசை பண்ணிடல, ஆனால் அப்பா செய்திருக்கேன் நெடுகள். நான் சொல்கிறேன் நான் பாவம் ஏன்னா எல்லாம் செய்துட்டு சம்திங் காசு இருக்காது பாவம் பேமெண்ட்டுக்கு. ஏனப்பா வாங்கினீங்க? ஓ கவலையாக இருக்குது எனக்கு நல்லா. ஓகே ஓ தேங்க்யூ அப்பா. ஓ மை காட். வச்சுலாம் லைஃப் டைம் அவருக்கு ஒரு ப்ரெசன்ட் வச்சுக்கிறேன். என்ன ப்ரெசன்ட் இருக்கும் ஜாருங்க. உன்ட முதல் பிக்சர் குத்தினான். அதாவது இதில் பாருங்க இந்த பிக்சர் குத்தி லாங் டைம் யா உஸ்ரே நீதானே என்று பிறகு ரெட் ஹார்ட் லவ் இது ஃப்ரெஷ்ஷாக குத்தினபடியாக அப்படி இருக்கு. இந்த மாறையில் நீ காட்டுறது. ஓ நைஸ். ஓ மை காட் என்ன வந்திருக்கும் வேணப்பா இது சேர்ந்து போடி இது ஹாப்பி. ஓகே இந்த போஸ் மேலே தந்துருக்கேன். பிள்ளைகளும் தந்தது எல்லாம் வாங்கி தந்தது. அது கணக்க போது எல்லாம் லவ் லவ். இது இந்த குட்டிமா போஸ் வந்துருக்குறா சுசானா வந்தவா. Valentine's Day is about letting people know just how much they matter. Oh, happy Valentine's Selva. அவன் ஃப்ளிப்கார்ட் தந்துருக்காருன்ட்டு
அப்பான பாஸ் யா அப்பான பாஸ் 20 gift card தந்துருக்குறா. யா அன்பு பாருங்க அன்பு யாரும் பாசம் இருந்தால் அன்பு அப்பையும் ஜெயிக்கும். கோவர்க்கர் அந்த சாக்லேட்டை வச்சிருக்கலாம். பாருங்க எங்களோட அப்பாண்ட கோவர்க்கர் செய்தவா சூப்பராக. அப்போ ப்ரோனியில் கேக் லவ் கேக் இங்கே வேங்க ஹார்ட் ஷேப் போட்டு வடிவாக இருக்குது சூப்பராக. இப்போ எங்கட அப்பாவுக்கு நாங்கள் வெட்ட போகிறோம். சூப்பராக செய்திருக்கிறோம். நாங்கள் இப்போ அசத்த போகிறோம். யா குட்டிமா யா எங்கட அப்பா வேற கட் பண்ணுறோம். இந்த கோவர்க்கர் ஜவானா அவர் சேல் பர்சன் அவன் வந்திருக்கிறா. ஹாப்பி வேலண்டைன் கார்ட் ஸ்வீட் வேலண்டைன் விஷ் அண்ட் போட்டுருக்குறா. அவள் லொட்டோ எல்லாம் வச்சுக்கிறா. லோட்டோ வின் பண்ண போகிறேன். ஃபோர் வெரி ஹாப்பி ஹார்ட் டே ஹாப்பி வேலண்டைன் டே ஜோ எக்ஸோ எக்ஸெண்டா லவ் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே குட். Why like that, huh? Very sad, நான் அவைக்கும் கிஃப்ட் கொடுத்தேன். ஆனால் இதையும் செய்து வந்திருக்கேன். சரிங்களா ஓகே நல்லா இருக்குது. அவள் இதெல்லாம் செய்கிறவா எங்களை விரும்பினா நான் செய்து கொடுப்பேன். இது மாதிரி இப்படியெல்லாம் செய்கிறவா. மற்ற ஐயாண்ட தங்கச்சி விட்டையும் நான் கேக் கொட்டினேன். அதையும் பொருத்தி விட்றோம். அதுவும் பற்றி நாங்கள் அதையும் பொருத்தி விட்றோம். மற்றது இங்கே இது நான் செய்கிற பாஸ்தா இதுதான் செய்கிறேன் நான். பாருங்கோ வேலண்டைன் டேக்கு பார்த்தீங்களா ஹார்ட் ஷேப் பாஸ்தா. உங்களுக்கு ஃபீல் பண்ணது ரிகோட்டா பேஸு ஓகே அவிச்சா அப்படியே பார்த்தீங்களா அப்படி ஹார்ட் ஷேப் பார்த்தீங்களா. இதுதான் நான் செய்கிற பாஸ்தாக்கள். ஒரு சீசன் பாஸ்தா செய்வேன். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா லவ் இது பாஸ்தாங்க. பார்த்தீங்களா ஃபீல் பண்ண பாஸ்தா. குக் பண்ணி சாப்பிட போகிறோம். குக் பண்ணி சாப்பிட வேணும். நாளைக்கு குக் பண்ணிக்கையும் காட்டுவோம். எப்படி குக் பண்ணுறது எப்படி சாப்பிட போகிறோமான்ட்டு நாளைக்கு அதுவும் பார்ப்பீங்க. நாங்கள் அம்மா ஃபிஷ் ஃப்ரைஸ் இதா ஃபிஷ் மீன் குழம்பு. அப்பா அம்மா ஆஸ்பத்திரிக்கு போனவா நின்று கண்ணிலே நின்றவா. நான் நின்று பார்த்தேன். டைமாக விட்டுட்டு போவோம்னு பார்த்தேன். சரி வரையில் அவன் ஆஸ்பத்திரியே விட்டுட்டு போயிட்டேன். அவள் கவலை இந்த ஒரு காலம் விட்டுட்டு போகிறாத அப்பா என் விட்டுட்டு போனான்ட்டு நான் வேலையென்று சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் நடந்து வாங்கணும். பாவம் கொஞ்சம் தூரம் நடந்தவா 5 கிலோமீட்டர்கிட்ட நடந்து விட்ட வந்து அவங்க 5 நாள் கொஞ்சம் நேரம் தான் ஃபோன் அடிப்பேன். அப்புறம் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். பச்சை கொத்தினா அடிக்கல தானே அவங்க கொடுத்துட்டா இந்த அப்பா அங்கே போகிறேன். அம்மா வேறு யோசனை எங்கே என்ன நடந்தது திங்க் பண்ணுவாப்பா. நார்மலாக சின்ன விஷயமே திங்க் பண்ணி நிற்பான். கடைசியாக குக் பண்ணி வந்தது குத்திட்டு வந்தோன்னா அவள் ஐயோ இதுக்கு என்ன சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாமேன்ட்டு அவள் கொஞ்சம் கவலைப்பட்டான் பாவம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோவில் ஒரே பொம்பளை மணி கொண்டு பாவையாப்பா காணல இன்னதுக்கு போனேன் போய் சொல்லிட்டு அப்படி சொல்லியிருக்கேன். அவ்வளோ பாசம் இந்த பா வாய்ப்போல இல்லை சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நினைக்கக்கூடாது வாய்ப்போல இல்லைன்ட்டு. நீங்கள் அம்மாவை எவ்வளோ விரும்புகிறீங்களோ அது மாதிரி தான் வாய்ப்பும். அவன் அம்மா மாதிரியே ஆகும். பொம்பளை பிள்ளைய மதிக்கணும். நீங்கள் ஏன் நீங்கள் வைபன் நடக்கிறதுக்கு விரும்புகிறீங்கள அம்மா விருப்பம் பிள்ளைகளை விருப்பம் பண்ணி அவன் ஒரு பொம்பளை தானே. பொம்பளையில் அது இந்த உணர்வுகளை உதண்டு பாசம் காட்டி அன்பாக இருக்க வேணும். நீங்களும் இப்படி இருங்கோ எங்கட அப்பா மாதிரி எல்லாரும். அது பொண்ணா பிறந்தா பாவங்க தெரியுமா. இந்த வேர்ல்டே அதாவது உலகம் பொம்பளை இல்லாட்டி நாங்கள் உலகமே இல்லை. வித்தவுட் கேர்ள்ஸ் நோ வேர்ல்ட். அப்போ அதில் பாவங்க என்ன அதில் இந்த உணர்வுகளை புரிஞ்சு நடக்கணும். ஆனண்டு ஆணவம் கூடாது. என்ன அன்பில் தான் கூடுதலாக எல்லாம் இது செய்கிறது பொம்பளை தான். அதில் எவ்வளோ கஷ்டம் பண்ணுறோம். அது ஒரு பொம்பளையாக பிறந்து தான் தெரியும். அதுல இருப்பேன் உண்மையா பாவங்கள் ஏதோ பாவப்பட்ட ஜெம்மங்கள். இப்போ அப்பாவுக்கு ப்ரோனி கேக் வாட்டி நான் வாங்கினது கோபக்கர் தந்தது. ஆனால் எங்கட அப்பாவுக்கு ப்ரோனி பிடிக்காது. என் சன்னுக்கு ப்ரோனி பிடிக்கும். என்ன என் மகனுக்கு பிடிக்காது. எல்லாம் சாக்லேட் ப்ரௌனி கிட்கேட்
மற்ற ஒரு சாக்லேட்டுகள் என்ன ரவுண்ட் என்ன Either Charlie got a favorite. എൻ്റെ മകൻ വാങ്ങോ I don't know. Kinder something. Kinder இது It will look white. ஒயிட் சாக்லேட் மற்றது ஒரு உருண்டை ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கு பாத்தீங்களா சாக்லேட் ட்ராவல் மாதிரி நல்லா இருக்கு பாத்தீங்களா சிறு குட் ஜாப் குச்சாப் ஆனால் എൻ്റെ மகனுக்கு பிடிக்கும் நான் എൻ്റെ மகனுக்கு நான் சீத்தாப்பழம் என்னப்பா உருண்டை எடுத்துக்கு ப்ரௌனியை கொடுக்குறீங்க ப்ரௌனி கேர் நான் ஆல்ரெடி இப்போ எடுத்து டேக் பண்ணிட்டேன் എൻ്റെ மகனுக்கு நாங்கள் சாப்பாடு ப்ரௌனி கொடுக்குறோம் forever my son yummy yummy Is the brownie good? அம்மா சாப்பிடுங்க அம்மா அம்மாவுக்கு இனிப்பு எப்போ பிடிக்காது பிள்ளைங்க கப் கேக் பாருங்க அதை சாப்பிடுவாங்க பாருங்க இங்கே பாருங்க கப் கேக் அப்படி இனிப்பு செய்திருக்கேன் பிடிக்காது. இந்த சரணி ஆண்டவா ஆர்டிஸ்ட் அவங்க செய்து பாருங்க இதே பாருங்க இதுதான் The sprinkles. ஸ்ப்ரிங்கிள் ஹாட் ஸ்ப்ரிங்கிள்லாம் செய்தாவா நான் ஏன் வாங்கலைன்னா அவையின் மோச்சியும் படி வாங்கி செய்வோம் அவை சாப்பிடுவோம் செய்தான் நல்லா இருக்கும் நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு இப்படி சீத்தாப்பழம் லவ்வோல சேர்த்து என் சன்னுக்கு தேங்க்யூ சரண்யா தான் இது மேக் பண்ணவா எல்லாம் சரணி இது எல்லாம் இந்த டெக்கரேஷன் எல்லாம் சரண்யாண்ட கேமராக்கள் கேமராக்கள் எடுத்தோம்னா அவனோட பேர் நைஸ் நேம் இருக்குது நாங்கள் கூப்பிடையில அவளுக்கு பேர் சரண்யா என்னப்பா படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறோம் அட்டர் சரண்யா எல்லாருக்கும் நல்ல நைஸ் நேம் இருக்கு எங்களோட குட்டிமாக்கும் பேர் இருக்குது எங்களோட குட்டிமாக்கு பேர் ஷாலிகா லவ்வுக்கு நேம் ஷாலிகா நைஸாக இருக்கு கடுகு எங்கட லவ்வுக்கு என்ன நேம் சொல்லுங்க பாப்போம் ஷாலிகா ஆனால் எல்லாத்துக்கும் இதுதான் எனக்கு பிடிச்சி கொண்டு பார்த்தீங்களா ஹார்ட் ரியலி ஜீனியஸ் என்ன பாருங்க நைஸ் ரியல்லாம் பார்த்தீங்களா ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா அது சீரியல் கிரேட் ஜாப் ஆனால் எல்லாத்தையும் சொல்கிறேன் நாங்கள் லாங் டைம் எங்களோட அப்பாவை how many year maybe I don't know 3 years or 4 years see எங்களோட அப்பாவை குத்தினாங்க இது ஸ்பெஷல் பிஃபோர் தெரியுமா அப்பாவுக்கு கிஃப்ட் Matching. look at that oh my god this is ஒரு விருப்பம் தானே இப்போ குத்தி காட்டணும் பண்ணல ஆசைக்கு எனக்கு நான் ஏதாவது குத்துறத என் அன்பான இதெல்லாம் குத்துறேன் தவிர மற்றும்படி ஆக நீங்கள் நினைக்கக்கூடாது பந்தா காட்டுறோம்ட்டு ஒரு விருப்பம் தானே ஆனால் எதுவும் செய்யலாம் ஒரு இதாக ரீசனாக இருக்கணும் என்ன உடம்புல குத்தைக்கு ஒரு ஆசையாக இருக்கணும் கண்ணு வித்தியாசமாக குத்தி இது பார்க்க ஒரு விருப்பமான குத்தினா ஒரு ஆசை மற்றையும் பார்க்க ஆசையாக இருக்கும் உங்களுக்கும் ஆசையாக இருக்கும் ஆனால் இது நாங்கள் லைஃப் டைம் இப்போ அப்பா சோமா இருக்கோம்னா அப்பா இல்லாத காலம் நான் இருந்தாங்கிற அப்பா எப்பயும் இருக்கிறேன்னு வைக்கலாம் இப்போ நான் இல்லாத காலம் அப்பா நெஞ்சில் இருக்கிறேன் கையில் இருக்கிறேன்னு அப்பா பார்க்கலாம் அதுக்கான இப்போ ஹாப்பியான விஷயத்தில் அப்படி கதைக்கக்கூடாது ஆனால் இது அன்பு தான் எப்பையும் இது ஃபோர் எவர்ன்னு சொன்னால் நாங்கள் சாக வரையும் அது இருக்க போகுது எங்களோட உடம்புல இந்த கிஃப்ட் எல்லாம் நகையெல்லாம் என்ன செய்வோம் இந்த இங்கே பாருங்க இவர் எங்களோட சுவாமி சிவன் அன்பு தான் எங்க அதுவும் அவங்க என்ன பிக்சர் பிடிச்சாலும் அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதும் அன்பு தான் இப்போ எப்பயும் அன்போட இருக்கணும் தான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன் சந்தோஷமா இருங்கோ பிள்ளைகளோட அன்பா இருங்கோ சண்டை பிடிக்காதீங்க ஏன்னா
இப்போ சின்ன வயதுலேயே வருத்தங்கள் வருது. ஒரு வயது முந்தைய மாதிரி ஊரில் தான் 90 வயது 80 வயது, இப்போ 60 வயது 65 வயது இருந்தாலே லக்கி மாதிரி இருக்குது. அப்படி நிலைமை ஆகிட்டுது. அதால் கவனம் ஒன்றும் சண்டை பிடிக்காங்க. ஒரு வைஃபோட சண்டை பிடிச்சா நீங்கள் பேசாமல் இருங்கோ, ஹஸ்பண்டோட சண்டை பிடிச்சா மாறி மாறி கொஞ்சம் ஒரு ஆள் வெயிட் பண்ணுங்க, விட்டு கொடுங்க. என்னைகிறது சில நேரம் கோவம் பெருந்தா எல்லாரும் இல்லை எல்லாரும் கேட்குறீங்க இப்படி நாங்கள் பாசமாக இருக்கிறோம், சண்டை பெறாதோன்னு கேட்குறீங்க. சண்டை வந்தால் தான் கூட பாசம் பெறும். நான் அப்பா சம்டைம் பேசுவேன், கோவத்தில் பேசுகிறேன், நான் பேசத்தான் வேணும். கிளப் பண்ணி விட்டு நல்லதுக்கு பேசுகிறேன். நான் அதுக்காண்டி நான் அப்பாவை வெறுக்க மாட்டேன். லைஃப் டைம் என் மூச்சு நிற்க வரையும் இந்த ஹார்ட் இந்த இதையும் சொல்லி கொண்டு பேசுவா. ஏன்னு சொன்னால் அவருக்கு கொஞ்சம் அவருக்கு எங்கட அப்பா பெரிய ஆள் தான், ஆனால் மைண்ட் கொஞ்சம் குட்டி பிள்ளை மாதிரி செல்லம், நல்லா குட்டி பிள்ளை செல்லம், பாசம் வேறு பாசம் காட்டினா சொத்து கூட எழுதி வச்சுடுவார். அப்போ நாங்கள் அந்த பாசத்தை கொஞ்சம் குறைக்கிறோம். நாங்கள் ஏன்னு சொன்னால் உண்மைதான். நான் வாழ்ந்த வாழ்வு இன்றைக்கு வாழ்ந்து நாளைக்கு சாகிற மாதிரி, பிள்ளைகள் கட்டி கல்யாணம் கட்டி பிள்ளைகள் பிறந்து வாழ போகிறோம். இல்லை நான் இவ்வளோ காலம் 30 வருஷமாக வந்து அப்படி இருக்கணும். அன்புக்காண்டி எல்லாம் செவிலிச்சு காசை மிச்சம் பிடிக்கணும். இன்றைக்கும் காசை மிச்சம் பிடிச்சு கண்டுபிடிச்சு வார காலம் பே கஷ்டமாக போகுது. எல்லாம் டைட்டாக இருக்கணும், எல்லாம் சும்மா இருங்கோ, அன்பா இருங்கோ. ஹாப்பி வேலண்டைன் டே. லைக் பண்ணுங்க எவ்ரிபடி. எல்லாருக்கும் காதலத்தின வாழ்த்துக்கள். Forever. Bye.